சிறந்த நடிகராக கோலோச்சியவர் ஐயா சிவாஜி அவர்கள். அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அவர் நடித்த வித்தியாசமான கதாபாத்திரங்கள் உலகத்தில் எந்த நடிகருமே நடிச்சதில்லை. அப்படிப்பட்ட நடிகர் அரசியலிலும் அவர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கார். அரசியல்ல காங்கிரஸ் கட்சி சார்பா சிவாஜி ஐயா அவர்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டார். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் காமராஜர் தலைமையிலான அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் பயங்கரமான போர் நடந்தது. அதாவது ரெண்டு பேருக்கும் இப்போ அதிமுக திமுக இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு திமுகவும் அப்போ பயங்கரமான போட்டி இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் ஆண்ட கட்சி, திமுக அப்போதுதான் அரசியலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று பரபரப்பாக மக்களோட ஆதரவு பெற்ற கட்சியாக இருந்த காலம். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா சிவாஜி ஐயா வந்து செயல்பட்டிருக்காரு, பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு ஆதரவா வில்ல நடிகர் அசோகன் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார். அவர் இவரை தாக்கி பேச, இவர் அவரை தாக்கி பேச அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சாரமா இருந்தது. பயங்கரமா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இது இரண்டு பேருக்குமே மனதளவில் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐயா அசோகன் அவருக்கு சிவாஜி ஐயா மேலையும், சிவாஜி ஐயா அவர்களுக்கு அசோகன் ஐயா மேலையும். ஆனா 125வது படம் சிவாஜி ஐயா ஹீரோ நடிக்கக்கூடிய ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த படத்தை ஏவிஎம் தயாரிக்கிறாங்க. அப்ப சிவாஜி ஐயா தான் கதாநாயகனை ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அதுல இல்லைன்னா அசோகன் நடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் அவங்க சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் அரசியல் ரீதியா பிரச்சனை. அப்போ கூட வேலையாளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அரசியல் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி அவர் கூட நடிக்காருங்க, என் படத்துல அசோகனை போட வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க வேற நடிகராக இருந்தா. ஆனா சிவாஜி ஐயா அதை ஒன்றும் பெருசா நினைக்காம அது அரசியல், இது சினிமா என்று பிரிச்சு பார்த்து அசோகனே வில்லனா நடிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஆனா ஏன்னா அதிகமா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்க முடியாது, சில மன வருத்தங்கள் அவருக்கு என் மேல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு படம் ஷூட்டிங் போகுது. ஷூட்டிங்ல அதிகமா பேச மாட்டாங்களா, நடிக்கிறது மட்டும்தானா. கிளைமேக்ஸ் காட்சியில அழுது நடிக்க வேண்டிய ஒரு காட்சி அசோகன் அவர்கள். நிறைய டேக் போய்கிட்டே இருக்கு. அப்பெல்லாம் ஃபிலிம், இப்பதானே டிஜிட்டல் ஃபிலிம் போக போக செலவு அதிகமாகும். அதிகமான ரீடேக் போய்கிட்டே இருக்கு. அப்போ அவரு டைரக்டர் வந்து டென்ஷன் ஆகிறாரு, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப டைரக்டர் கூப்பிட்டு சிவாஜி நடிச்சு காட்டினார். அசோகனை நான் நடிக்கிற மாதிரியே நீங்க நடிச்சு காட்ட சொல்லுங்க, நடிச்சுவான் அப்படின்னு சொல்லி. இப்ப சிவாஜி ஐயா வந்து டைரக்டர் நடிச்சு காட்டாரு, இப்ப நடிக்க சொல்லுங்க. இதே போய் அசோகன் சொல்றாரு டைரக்டர். மறுபடியும் அசோகன் நடிக்க வராது, டேக் ஓகே. அந்த அளவுக்கு அனைத்து நடிகர்களையும் மிகவும் மதிச்சு ஊக்கப்படுத்தி தன் இருக்கிற திறமை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து உயர்ந்து வளர்ந்து விரிச்ச மரமா ஆனவர் தான் சிவாஜி கணேசன் அவர். என்னதான் அரசியல் ரீதியா எதிரியா இருந்தாலும் தன் படத்துல நடிக்கட்டும்னு சொல்லி நடிப்பு வராம இருக்கிற பட்சத்துல கூட இப்படி நடிக்க சொல்லுவது சொல்லி அசோகனை ஊக்கப்படுத்தினவர் ஐயா சிவாஜி அவர்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம். நன்றி.